சைட்டை கண்டுபிடிச்சவங்க கூட எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது. HTML, CSS இது ஆல்ரெடி காமிச்சிருக்கேன்ல. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது, இதெல்லாம் அனிமேஷன் அப்படின்ற இதில் வந்துடும். ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுதுன்னா இந்த பாலுக்கு ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஓகேவா, ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. சும்மா இருக்கும்போதே வேணால் கிடையாது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஓகே, சும்மா இருக்கும்போதும் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சரியா நல்லா இருக்கா? ஓகே, இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு ஆக்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணிடுது. ஓகே, சரி, இதே விஷயத்தை தான் நம்மளும் பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ண போகிறோம்? இப்போ HTML கூட CSS-ஐ 3 விதமாக லிங்க் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியாச்சு. ஜாவாஸ்கிரிப்டை 2 விதமாக, ஒன்று இன்டர்னல், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் தான். இன்டர்னல்னா லைக் ஸ்டைல்ன்ற டேக் மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னவா வரும், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சும்மா பார்ப்போம். ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ட்ரீம் ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நான் ஓகே, ஃபார்ம் ஒரு இதில் எப்பயும் போல தான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலில் வந்துடுச்சு. சரி, நமக்கு இதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேருக்கு இதில் தெரியும்? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, டேட்டா டைப் அப்படின்னா அது சொல்றீங்க, அதுதான் டேட்டா டைப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பேசிக்காக தெரிஞ்ச போதும், ரொம்ப டெப்தான தேவை இருக்கு இல்லை அப்படின்றது.
அஸ்வினி ஓகே. இப்போ ஒரு ஹை லெவலில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி விஷயத்த நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்துருக்கோம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டு ஃபேஸ்புக். இதில் கொடுப்போம். இப்போ நான் இதை எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கவே இல்லை. கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு சம்திங் ஒரு இஷ்யூ அடிக்குது. சம்திங் என்ன இது இது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க? இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை சுற்றி ஒரு கோடு வருது, லோகநாயகி. இது எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க? இந்த டிசைன் இதை மட்டும் சொல்லுங்க. இந்த இது தேவை கிடையாது. ஓகே, இதை மட்டும் சொல்லுங்க. container closure. கண்டெய்னர் பார்டர் கொடுப்பாங்க மேம். பார்டர் ரேடியஸ். நீங்க என்ன சொன்னீங்க? கண்டெய்னர் இந்த டிசைன் மட்டும் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க? ஓகேங்களா, பார்டர் இந்த ரெட் கலர் மட்டும் பார்டர் கொடுத்துருப்பாங்க. பார்டர் கொடுத்துட்டு தென் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்டர் ரேடியஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்டரோட கலர் ரெட்டு. ஓகே, பார்டர் கலர் ரெட்டுன்னு வந்துருக்கும். ஓகே, நமக்கும் அதே மாதிரி தான். என்ன இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் இது மட்டும் டிசைன் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி, ஓகே, அந்த டிசைனே எடுத்தோம். ஒரு டேப் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க, தனித்தனியாகவே வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸ்டர்னல் லைனை யூஸ் பண்ணுறேன். இல்லை இன்புட் டைப் இந்த ஐ டைப்புக்கு display block with border radius outline 0. ஓகே, இது போக என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்டர் இந்த மாதிரி அந்த டிசைனை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகே, எது வரைக்கும் ஓகே அப்படின்னா இந்த டிசைன் வரைக்கும் எனக்கு ஓகே. இந்த டிசைன் வரைக்கும் எனக்கு ஓகே. என்ன இது வரைக்கும் ஓகே அப்படின்னா எனக்கு எப்போ இதை கிளிக் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான் இதை காட்டணும். எப்போ இதை கிளிக் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வேல்யூ இருக்கு, வேல்யூ இருந்துட்டு கிளிக் பண்ணா எனக்கு அது எரர் காட்டுதான்னு கேட்டால் வேல்யூ இருக்கும்போது கிளிக் பண்ணால் காட்டல,
வேல்யூ இல்லாமல் இருக்கும்போது தான் அது எனக்கு எரரே காட்டுது. ஓகேவா? இப்போ நீங்களுமே இங்கே போய் இதை கிளிக் பண்ணும்போது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் எரர் காட்டணும். அப்படி இல்லைன்னா காட்டக்கூடாது. ஓகேவா? இப்போ இதுக்கு என்னதான் பண்ணணும், என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபீல்டோட வேல்யூவை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த வேல்யூவை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். எடுத்தா மட்டும் போதுமான்னு கேட்டா கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள், சத்யா உன் ஃபோன் நம்பர் சொல்றா. 97 97 890 16829 ஐயோ 16829. ஓகே, இது சத்யாவோட நம்பர். ஓகேவா? அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது நான் இந்த நம்பர் வச்சு தான் பேசுறேன், 9789. ஏன்னா நான் அது வரைக்கும் அவன் நம்பரை ஸ்டோர் பண்ணதே கிடையாது. இது இப்படியே தான் இருக்கு. செகண்ட் டைம் கால் பண்ணா எனக்கு அதே தான் வருது. ஓகேவா? நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஓகே சத்யா வந்து எலிஜிபிள் டு அட்டன் திஸ் அண்ட் என்ன சொல்றது, இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இது எப்பயுமே இதே மாதிரி ரா நம்பரா இருந்தா எனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் இவனுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். என்ன பண்ணணும், எங்க இருக்கோ போய் சர்ச் பண்ணணும். என்னுடைய ஹிஸ்ட்ரியில, என்னுடைய ஃபோன் ஹிஸ்ட்ரியில எக்கச்சக்கமான நம்பர் இருக்கும். இது என்ன நம்பர் அப்படின்றத போய் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னாலுமே ப்ராப்ளம். ஓகே, இன்னொரு விஷயம், இந்த நம்பரை நான் குரூப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே காப்பி பண்ணணும். ஓகே, அகைன் எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும். சரி, இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும்? ஹலோ, சேவ் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேவ் பண்ணிட்டா ஒன்ஸ் இந்த வேல்யூவை எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? என்னவா நான் சேவ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, சத்யா ஈக்குவல் டு இப்படின்னு வைக்கிறேன். இப்ப எனக்கு இந்த நம்பரை பத்தி கவலையே இல்லை, அதெல்லாம் கவலையே கிடையாது. சத்யா, ஆனா உங்ககிட்ட 1000 சத்யா இருக்கு, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. நான் டிஃப்ரெண்ட் நேம் தான் வைக்க போறேன். இப்போ ஜாப் மார்னிங் சத்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய இடத்துல இந்த சத்யா அப்படின்ற நேம் இட்ஸ் எனஃப். எனக்கு இந்த நம்பர் என்ன வச்சிருக்கேன் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் மனப்பாடம் பண்ண தேவை. கரெக்டா? ஸோ ஸ்டோர் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இடம் நான் புரியவே இல்லை அப்படின்னா, நான் நார்மல் மெசேஜ் பண்றேன். வாட்ஸ்அப் ஓகே, வேற என்ன பண்ணலாம்? குரூப்ல லிங்க். ஓகே, என்னவா வேணாலும் நார்மல் கால். ஓகே, என்னவா இருந்தாலும் நான் சத்யான்னு போட்டு டைப் பண்ணால் போதும், எனக்கு அந்த நம்பர் வந்து எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரியுது. ஓகேங்களா? ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நம்ம இதை தான் பண்ண போகிறோம். எதுக்கு நான் அதை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைமும் ஓகே, ஒரு டைமும் ஒரு ஃபீல்டாக போய் நீ இந்த ஃபீல்டு, ஓகேங்களா, இதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், போய் ஞாபகம் வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு பெட்டராக இருக்கும். இந்த அசைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடி C++, ஜாவா இதெல்லாம் இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, பூலியன் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. அது என்னன்னா அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு ஃபர்ஸ்ட் நேமு ஈக்குவல் இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? ஒரு வேரியபிளை என்ன மாதிரியான டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா கேரக்டர்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ், இல்லைன்னா டபுள் கோட்ஸ் போட்டு நீங்கள் இங்கே எழுதுனீங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்டீஜருக்கு உங்களுக்கு தெரியும், நம்பர் மட்டும்தான் வரும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு.
லெட் கான்ஸ்டன்ட் இன்னும் 2 இருக்கு. பட் ஆனால் அது அட்வான்ஸ்டு, அது நான் டைம் வரும்போது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா வேர் அப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோ நம்பரோ என்ன வேணாலும் சரி நீங்கள் இதை வச்சு டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வேரியபிளோட நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஏன் வேர் இப்போ ஃபோன் நம்பரே சேவ் பண்ணுறேங்க. ஃபோன் நம்பர் இப்படி இருக்கு. ஓகேவா? வேர் ஃபோன் நம்பர் வந்து இந்த மாதிரி எனக்கு எங்கெல்லாம் ஃபோன் நம்பர் வேணுமோ நான் அந்த ஃபோனை கால் பண்ணாலே போதும் எனக்கு இந்த நம்பர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்படின்னா வேர் அப்படின்ற ஒரு வேரியபிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேமை டிக்ளேர் பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம், எல்லாமே அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுலேயுமே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியன், அரே, அப்புறம் சிம்பிள் இன்ட் அதெல்லாம் இருக்கும். பட் இந்த வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதை மட்டும் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்ட்ரிங்கு நேம் வேர் ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ளார கொடுத்துட்டு ஓகேவா உங்கள் பேரை போட்டுக்கிட்டு வேர் ஃபோன் நம்பர் சிங்கிள் கோட்ஸ்னா எதுவுமே கொடுக்காம வேர் பூலியன் அப்படின்னா இதுதான் ஒன்று அதனுடைய விஷயம் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 இது நம்பர் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? நம்பர் டேட்டா டைப் வந்து இதுதான். ஸ்ட்ரிங் அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுத்து பூலியன் அப்படின்னா ஏதாவது எய்தர் ட்ரூவாக இருக்கலாம் இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் பூலியன் டேட்டா டைப் அப்படின்னாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது மட்டும் தான் ஞாபகம் வரும். இது எதுக்காக நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு வந்து எஸ் ஆர் நோ அப்படின்ற கான்செப்ட்ல தான் அவுட்புட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க எலிஜிபிள் டு ஓட் ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. எலிஜிபிளா இல்லையா? எத்தனை பேர் எலிஜிபிள் ஓட்டுக்கு? வர தப்பாவீங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்க ஒரு டேட்டா டைப்பை இந்த மாதிரி பூலியன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் இதுக்கு எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ரேடியோ பாக்ஸ் தான் வைப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைப்பாங்க, இதுக்கு நம்பர் வைப்பாங்க, இதுக்கு ரேடியோ பட்டன் வைப்பாங்க. ஓகேங்களா? இதர் ட்ரூவா இருக்கும் போது என்ன ஃபால்ஸா இருக்கும் போது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டேட்டா டைப்பை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி அப்படின்றத பாக்குறீங்க. எதுக்காக அப்படின்றத பாக்குறீங்க. ஒரு ஃபோன் நம்பர் வச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம். இதை நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் நீங்க இந்த இதை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ என்கிட்ட இங்க டேட்டா வருதா வரலையா அப்படின்றத எப்படி செக் பண்றது? ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ண போறேன், எனக்கு வருதா வரலையா அப்படின்றது பட்டனை போன் ஏற்றும்.
இப்படின்னு இருக்குமா? ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இதுல டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு அவுட்புட் வரணும். இப்போ கிளிக் பண்ண போறேன். இதுல டேட்டா இருக்கா இல்லையா? இதை பார்க்கும்போது தெரியுது டேட்டா இல்லை. ஓகேவா? இதை எப்படி நம்ம இதை கிளிக் பண்றது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? எனக்கு இது சும்மா இருக்கும்போது என்னுடைய இந்த இடத்துல எனக்கு சும்மா இருக்கும்போதே அது அலர்ட்டை வந்து காட்டல. நான் எப்ப இதை ட்ரிகர் பண்றேனோ அப்போ மட்டும்தான் எனக்கு அலர்ட் வேணும். ஓகேங்களா? அப்ப எந்த இடத்துல ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும் அப்படின்னா இந்த பட்டன்ல தான் எழுதணும். ஓகே, இந்த பட்டன்ல என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? கீ ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஈவென்ட்ஸ் இது என்னன்னா ஈவெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம இப்போ மார்னிங்க வந்து பார்த்தோம் இந்த HTML CSSல அதை பாருங்க. இந்த மாதிரி அது சும்மா இருக்கும்போதே அது வந்து டபுள் தான் ஆகுதா இல்லை இந்த மாதிரி மேலே போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? நம்ம எதையோ ஒரு விஷயத்த ட்ரிகர் பண்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது நடக்குது. இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கிளிக் ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணும்போது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஈவெண்ட் இதை தான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா இதுல எக்கச்சக்கமா இருக்கும். ஓகேங்களா? ஆன் கிளிக், ஆன் சேஞ்ச், ஆன் பிளர், ஆன் கீ அப், ப்ளஸ் டவுன், அவன் போயிட்டே இருக்கும். ஒரு 100-200 கிட்ட ஓடிட்டே இருக்கும். இது எல்லாமே தேவையானா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இருந்தா போதும். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல எக்கச்சக்கமா இருக்கும். பட் ஆனா நமக்கு தெரிய வேண்டியது ஒரு 5-6 இருந்தா போதும். ஓகேங்களா? இந்த ஆன் கிளிக்கை வச்சுதான் நம்ம இப்ப ப்ராசஸ் பண்ணணும். இதை எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இதை கிளிக் பண்ணும்போது இதுல வேல்யூ இருக்கா இல்லையான்னு எடு அப்படின்னு சொல்றோம். கிளிக். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஆன் கிளிக் அப்படின்னு எழுதிக்கிட்டா போதுமா அப்படின்னா இல்லை. நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னா ஒரு வேலையாளர் ஒருத்தவங்களை வைக்க போறோம், சர்வெண்ட் ஒன்று வைக்க போறோம். ஓகேங்களா? அவரு தான் இது கரெக்டா இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ண போறாரு. சர்வெண்டோட நேம் சர்வெண்ட்னு போறோம். சர்வெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரந்திசிஸ் போடும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன். இது என்ன செய்ய போகுதுன்னா ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த சர்வெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. இப்ப பாருங்க, எரர் அடிக்குது. சர்வெண்ட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகேவா? சர்வெண்ட்டை நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆனா அவன் எனக்கு இந்த வேலையாள் வந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அவனுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? என்னன்னா எனக்கு புரியவே இல்லையே. இல்லப்பா, வேலையாளு வீட்டுக்கு வர சொல்லிடுச்சு. ஓகேவா? இப்போ உங்க எல்லாருமே நான் இங்க என் கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லாம உங்களை எப்படி கூப்பிடுறது? ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணிக்கணும்.
ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சர்வெண்ட்டுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம சொல்ல போறோம். ஓகே, சத்யாவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு சத்யா நீ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஓகேவா. அடுத்தது நிவேதிதாவை செலக்ட் பண்றேன். நிவேதா நீங்க பேக் அண்ட் டெவலப்பர். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த சொல்ற இடம் தான் இது. என்ன அப்படின்னா ஆஃபர் லெட்டர் ஃபங்க்ஷன் சர்வெண்ட் அப்படின்னு போட்டுட்டு இப்படி இந்த இடத்துல தான் நம்ம வேலையை சொல்றோம். என்ன வேலை அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், யார் கரெக்டா ஒர்க் பண்றாங்க பாக்கல அப்படின்றத சொல்லு. எல்லா விஷயத்தையும் இங்க தான் சொல்லணும். நீங்க இங்க ஆன் கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டா டிக்ளேர் பண்ணா மட்டும் போதாது, அதை டிஃபைன் பண்ணணும். இது என்னென்ன விஷயத்த பண்ண போகுது அப்படின்னு இந்த பேரந்திசிஸ் வந்து கண்டிப்பா மஸ்ட். இதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? சரி, ஃபங்க்ஷன் சர்வெண்ட்னு போட்டாச்சு. இதுல என்ன அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல நம்ம எழுதுற ஃபங்க்ஷன் கால் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். கால் ஆகுதா அப்படின்றது செக் பண்றதுக்கு ஒரு அலர்ட் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று போட்டுக்கோம். இது வந்து ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ். நீங்க ஒர்க் பண்ணும்போது கரெக்டா உங்களுடைய ஃபங்க்ஷன் கால் ஆகுதா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி போட்டு ஹலோ அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குள்ளாரதான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஹலோ அப்படின்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளாரதான், சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளாரதான் ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கணும். சொல்ல போனா ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கணும். இப்ப நான் போறேன், என்னோட இதை இது பண்றேன். இப்ப பாருங்க அந்த எரர் வந்து வரல. ஆனா எனக்கு இந்த ஹலோ அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. அகைன் நான் கிளிக் பண்றேன், எனக்கு இது வருது. கிளிக் பண்றேன், எனக்கு இது வருது. ஓகேவா? இதுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா அலர்ட் யூஸ் பண்ணா நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களால வேற எந்த ஒரு ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த பேஜ்ல நீங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஓவர் கம் இங்க நீங்க போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் என்ன வந்துச்சு அப்படின்னா console.log அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. மூணாவது டேப் இங்க இருக்குல்ல, இந்த விஷயம் வந்துச்சு. இது எப்படி நான் கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் alert console.log. லாக்னா என்னன்னா என்னென்ன நடக்குது அப்படின்றது செக் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னா அதே ஹலோ அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? அலர்ட் யூஸ் பண்றேன். எனக்கு அதுல ப்ராப்ளம் நடக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதை ஓகே கொடுத்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிற மாதிரி இருக்கு. எனக்கு அது தேவை கிடையாது. இப்ப பாருங்க ஹலோ நீங்க வந்துருச்சுங்களா? என்ன வேணாலும் கொடுக்கலாம். நீங்க கொடுக்க அது ஓகே 6 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன், 8 டைம் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அது கவுண்ட் மட்டும் காட்டும். நம்மள யூசரை நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு என்ன பண்றன்றத சொல்லிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒரு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்புட் டைப்ல இருந்து டேட்டாவை எடுத்து இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ண போறோம். ஸ்டோர் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெதர் அந்த டேட்டா கரெக்ட், என்ன சொல்றது, டேட்டா ஏதாவது கொடுத்துருந்தா ஒன்றும் பண்ண போறது இல்லை. சப்போஸ் அவன் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெட் கலர்ல எரரை காட்டும். புரியுதா? புரியுது.